1980ஸ்ல நம்ம தாத்தா அப்பா வாழ்ந்த அந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி லைஃப் ஸ்டைலுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு செம்ம கனெக்ஷனை ரொம்ப எமோஷனலா சொல்ல வராங்க. அப்படி ஒரு அருமையான லைஃப் டைம் ஸ்டோரியோட வரப்போற ஒரு புது தமிழ் படத்தோட கம்ப்ளீட் அப்டேட்டை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். தமிழ் சினிமாவில் எப்பவுமே வித்தியாசமான நல்ல கதைகளை தயாரிக்கிற ஒரு நிறுவனம் தான் மதர் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல். இவங்களோட முதல் தயாரிப்பான வண்ணத்து பூச்சி படம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். சின்ன பசங்களுக்கான அந்த படம் சிறந்த குடும்ப நெறிமுறைகளுக்கான தமிழக அரசு விருதை வாங்குச்சு. அது மட்டும் இல்லாம அதுல நடிச்ச குட்டி பாப்பா லட்சுமிக்கும் சிறந்த குழந்தை நட்சத்திரத்துக்கான தமிழக அரசு விருது கிடைச்சது. இப்படி ஒரே படத்துக்கு 2 விருதுகளை வாங்கி அசத்துனாங்க. இதுக்கப்புறம் எழுத்தாளரும் இயக்குனருமான ராசி அழகப்பன் எழுதின சைக்கிள் அப்படிங்கிற சிறுகதையை வச்சு குரங்கு பெடல் படத்தையும் எடுத்தாங்க. அந்த படமும் நல்ல பாராட்டுகளை வாங்குச்சு. இப்போ விஷயம் என்னன்னா, இந்த மதர் ஆர்ட்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் தங்களோட அடுத்த புது படத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. படத்தோட பேரு தான் ஆண்ட. முந்தைய படங்களுக்கு கதை எழுதின ராசி அழகப்பன் தான் இப்போ இந்த ஆண்ட படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், அப்புறம் தயாரிப்புன்னு எல்லா பொறுப்புகளையும் அவரே கையில் எடுத்திருக்காரு. கதை எதை பத்தினதுன்னா, இன்னைக்கு இருக்கிற ஜென்சி பசங்களோட பார்வையில ஆரம்பிச்சு அப்படியே 1980களோட வாழ்க்கை சூழலுக்கு நம்மளை கூட்டிட்டு போற ஒரு முழுமையான வாழ்க்கை வரலாற்று திரைப்படம் தான் இது. தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிற ஒரு கேரக்டரோட முழு வாழ்க்கை பயணத்தை வச்சுதான் கதையை அமைச்சிருக்காங்க. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெரிய பெரிய கனவுகளை கண்ட ஒரு மனுஷன் தன்னோட மண்ணோடு எப்படி ஒட்டி வாழ்ந்தாரு, அவர் சந்திச்ச சவால்கள் என்னென்ன, உறவுகள், மனிதநேயம், சமூக பொறுப்புன்னு எல்லாத்தையும் ரொம்ப எமோஷனலா சொல்ல போறாங்க. காலம் எவ்வளவோ மாறினாலும் மனுஷங்களோட நல்ல குணங்களும் மதிப்புகளும் மாறவே கூடாதுங்கிறது தான் இந்த படத்தோட மைய கருத்து. இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, கதையோட யதார்த்தம் கெடாம இருக்கணும்னு எல்லா முக்கிய கேரக்டர்லயும் புதுமுகங்களையே நடிக்க வைக்க போறாங்களாம். அதுக்கான ஆடிஷன்ஸ் இப்போ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. டெக்னீஷியன்ஸ் கூட பேசுற வேலைகளும் கிட்டத்தட்ட முடிய போகுது. தமிழ்நாடு, கேரளா, அப்புறம் ஃபாரின்லயும் நிறைய இடங்கள்ல சீக்கிரமே ஷூட்டிங் ஆரம்பிக்க பிளான் பண்ணிருக்காங்க. மனித உறவுகளை பத்தி ரொம்ப ஆழமா பேச போற இந்த ஆண்ட படம் தமிழ் சினிமாவுல ஒரு முக்கியமான மைல்கல்லா இருக்கும்னு இப்பவே சினிமா வட்டாரங்கள்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க.